இன்றைய தினம் நிகழ்ச்சியிலே சனிப்பெயர்ச்சி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதன் தொடர்ச்சி. மூன்றாவது நாளாக இன்று சிம்ம ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சனிப்பெயர்ச்சி என்ற உடனே நாம் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது சனி எந்த ராசிக்கு எத்தனாவது வீட்டிற்கு அதிபதிங்கிறத பார்க்கணும். சிம்மத்திற்கு 6, 7 ஆகிய வீடுகளுக்கு அதிபதி. இப்போ அது உச்சமாறுது. அப்போ 6ஆம் இடம் என்பது தீமைகளை பற்றி குறிக்கின்ற இடம். ஒருவனுடைய கடன், வியாதி, வழக்கு, வியாஜ்யங்கள், எதிரி தொல்லை, இந்த மூணையும் சொல்ற இடம் தான் 6th ஹவுஸ். அந்த 6ஆம் இடத்திற்கு அதிபதி உச்சமாகிறான் என்பது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் சிம்மத்துக்கு. அதே நேரத்தில் 7 குடையவன் உச்சமாகிறான் என்பது பிளஸ் பாயிண்ட். கேந்திராதிபதி ஸ்திர லக்னம், ஸ்திர லக்னத்துக்கு 7 குடையவன் உச்சமாகலாம். ஆகவே ஸ்திர லக்னமாக இருக்கின்ற சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு 6, 7க்கு அதிபதியான சனி இப்பொழுது உச்சம் பெறுகிறது. 6ஆம் இடத்திற்கு அதிபதி உச்சம் பெறுவதால் ஒரு சில நோய் நொடிகள் ஏற்படலாம். புதிய கடன்கள் சிலர் வாங்குவார்கள். பழைய கடனை அடைப்பதற்காக புதிய கடனை வாங்குவது. இந்த பழைய ஒரு நாடகத்தில் ஒரு காமெடி வரும், வந்துட்டே இருப்பான். ஐயோ இங்கே சனி அப்படின்ட்டு இந்த பக்கம் வருவான், இந்த பக்கம் இன்னொருத்தருவான், ஐயோ புதன் அப்படின்ட்டு இந்த பக்கம் வருவான். என்னடா சனி புதன் பயப்படுறேன்? இல்லை நான் வாரம் சனிக்கிழமை இவர்கிட்டேன்னு கடன் வாங்கி புதன்கிழமை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாங்குவேன். அப்புறம் புதன்கிழமை இவர்கிட்டேன்னு வாங்கி அவர்கிட்ட கொடுப்பேன், சனிக்கிழமை வாங்கி புதன்கிழமை இவர்கிட்ட கொடுப்பேன், புதன்கிழமை வாங்கி சனிக்கிழமை அவர்கிட்ட கொடுப்பேன். இப்படியே அதாவது மாற்றி கடன் அடையவே இல்லை. இவர்கிட்டேன்னு வாங்கி அவர்கிட்ட கொடுக்குறது, அவர்கிட்டேன்னு வாங்கி இவர்கிட்ட கொடுக்குறது. இந்த மாதிரி ஒரு ஜோக் ஒன்று வரும் ஒரு மேடை நாடகத்தில். அந்த மாதிரி ஒரு கடனை அடைப்பதற்காக இன்னொரு கடன் வாங்கினா கடன் தான் வேணா அந்த அவங்களுடைய நச்சரிப்பு வேணால் கொஞ்சம் குறையும். சில பேர் கொடுத்துட்டு பேசாமல் இருப்பாங்க, சில பேர் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு பயத்துக்காக ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைப்பது என்பது சிலர் செய்வது வழக்கம். பணத்தை எப்படியாவது ரொட்டேஷன் பண்ணியே வாழ்க்கையை ஓட்டுறவங்களாம் இருக்காங்க. சில பேர்லாம் அவங்களாம் அப்படி தான் பண்ணியாகணும். பெரிய இன்கம் இல்லாமல் லைஃப் ஸ்டைல் மட்டும் பெருசாக இருக்கணும்னா என்ன பண்ண முடியும்? எங்கேயோ ஒரு இடத்துல கடன் வாங்கி தான் ஆகணும். அப்படி கடன் வாங்கியே இங்கே வாங்கி அங்கே கொடுக்கறது, அங்கே வாங்கி எக்ஸ்ட்ரா வாங்கி ஒயிட்டை கொடுக்கறது, ஒயிட்டை வாங்கி எக்ஸ்ட்ரா கொடுக்கறது, இப்படியே பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ அதெல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிட்டோம். மேன்மேலும் கடன் வாங்காமல் இருக்க வேண்டும் சிம்மராசிக்காரர்கள் என்பது ஒரு முக்கியமான விஷயம். உங்களுடைய ஆரோக்கியத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். எதிரிகளை வளர்த்து கொள்ளாதீர்கள். ஏன்னா எதிரி ஸ்தானம் தான் 6th ஹவுஸ். அதனால் எதிரிகளை வளர்த்து கொள்ளாதீர்கள். என்றவரை எல்லோரிடமும் அனுசரித்து போவது உங்களுக்கு நல்லது. 7ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி உச்சம் பெறுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். இப்ப குரு 9ல் இருக்கு, சனியை பார்த்துட்டு இருக்கு. அதனால குரு பார்வையிலே சனி இருப்பதால் அது ரொம்ப நல்லது. அடுத்தது குரு ரிஷபத்திற்கு வரப்போகிறது. 2012 மே 16 குரு பெயர்ச்சி மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு வரும்போது 10ஆம் இடத்திற்கு குரு வருகிறது. 5 குடையவன் 10ஆம் இடத்திற்கு வந்தால் அது எந்த கெடுதலும் செய்யாது. 10ல் குரு பதவியை பறிக்கும் என்பார்கள். ஆனால் சிம்ம ராசிக்கு அதிலிருந்து ஒரு விதிவிலக்கு. பதவி ஸ்தானாதிபதியாக வந்தால் 10ஆம் இடத்துக்கு வந்தால் பதவியை பறிக்க மாட்டான். அதன் பிறகு 11ஆம் இடத்திற்கு வருகிறது மிதுனத்திற்கு 2013 மேல. அப்பவும் சனியை பார்த்து கொண்டுதான் இருக்கும். 5ஆம் பார்வையாக மிதுனத்திலிருந்து சனியை பார்த்து கொண்டிருக்கும். ஆகவே சனிக்கு குரு பார்வை என்பது இந்த 3 வருஷத்துல கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு இருக்க போகுது. 7 நாட்டு சனி முடிந்த பிறகு சனி உச்சம் பெறுகின்ற காரணத்தினால் உங்களுடைய தொழிலிலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கை தரம் உயரும், செல்வ நிலை உயரும், குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்திலே இருந்த பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், உற்றார் உறவினருடன் உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி நல்லுறவு ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது ஒரு வழியாக ஒரு முடிவுக்கு வந்துவிடும், நல்ல முடிவுக்கு வரும். 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திலிருந்து சனி நகர்ந்து விட்டதால் பொருள் வரவு அதிகமாகும், தன லாபம் அதிகமாகும், பணம் ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும். இன்ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கிறதுனால நீங்கள் பெரிய ப்ராஃபிட் இல்லைனாலும் ரொட்டேஷனில் பணம் வந்துகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு அதோடைய பிஞ்சு தெரியாது. பணம் கம்மியாக வராமல் இருந்தால் தான் உங்களுக்கு அதோடைய கஷ்டம் தெரியும். பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எப்படியோ ரொட்டேஷன் பண்ணி சமாளிச்சுட்டு இருப்பீங்க. அதனால் பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்காது. ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக லோயர் அப்டமன் சம்பந்தமான இடுப்பு சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் ஏதாவது நோய் நொடிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் அவ்வப்போது அதற்கு உரிய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட காமிச்சு ஹெல்த்தை செக் பண்ணி வச்சுக்கணும். மற்றபடி ஒரு மிகப்பெரிய ஒரு
நன்மையான நேரம் தான் இப்பொழுது ஆரம்பமாகி இருக்கிறது. ஏறநாட்டு சனி முடிந்து விட்டது என்பதே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். மிகப்பெரிய தீமைகள் எதுவும் நடக்க வாய்ப்பில்லை. மற்றொரு விஷயம் என்னவென்றால், துலா ராசிக்கு சனி வரும்போது அவ்வளவாக யாருக்குமே ரொம்ப கெடுதல் பண்ணாது. சனி உச்சம் பெறும்பொழுதுதான் ஓரளவு நன்மை செய்யும். துளாராசி சனிக்கு பிடித்த வீடு. இந்த துளாராசிக்கு சனி இப்பொழுது உச்சமாகிறது. டிசம்பர் 21ஆம் தேதி காலை 7:51 சனி உச்சமாகிறது, துளாராசிக்குள் அடியெடுத்து வைக்கிறது. ஆகவே இந்த ஒரு காலகட்டத்திலே சனி அவ்வளவாக யாருக்கும் தொல்லை கொடுக்காது என்பது ஒரு பொதுவான விஷயம். நம்மளுடைய நாட்டுக்கு இந்த மாதிரி சனி உச்சமாகிறது ரொம்ப நல்லது. ஆக அந்த ரீதியாக பார்க்கும் பொழுது, அதன் அடிப்படையில் இப்பொழுது பார்க்கும் பொழுது இந்த சனிப்பெயர்ச்சி நம் நாட்டிற்கு நல்லது. தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ரொம்ப நல்லா growth ஆகும். நாடு வளம் பெறும். நாடு வளம் பெற்றால் நாமும் வளமாக இருப்போம். அனைவரும் நலமாக இருப்பதற்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சிம்ம ராசியிலே பிறந்தவர்கள், சூரியனுடைய வீடு அது, சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். இந்த ஏழரை நாட்டு சனி முடிவுற்று இருக்கிறது. டிசம்பர் 21ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் நவக்கிரக கோவில்கள் அனைத்திற்கும் சென்று வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். குறிப்பாக சூரிய நாயனார் கோவிலுக்கு போய் அங்கே சூரியனுக்கு அர்ச்சனை செய்து கொண்டு வாருங்கள். அப்படியே திருநள்ளாறு சென்று தர்பாரண்யேஸ்வரர் பிராணாம்பிகை சனி பகவான் சன்னதிகளிலும் அர்ச்சனை செய்து கொண்டு வாருங்கள். மற்ற கோவில்களுக்கும் அப்படியே போகலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட கோவில்களுக்கெல்லாம் நீங்கள் செல்லலாம். ஏன்னா கும்பகோணம் போனால் சுவாமி மலை கண்டிப்பாக அது தரிசனம் பண்ணுவோம். கும்பகோணத்திலே உள்ளூரில் இருக்கிற சக்கரபாணி, சாரங்கபாணி, ஆதிகும்பேஸ்வரர் கோவில் பார்ப்போம். அதுக்கப்புறமா உப்புலியப்பன் கோவிலுக்கு போவோம், நாச்சியார் கோவிலுக்கு போவோம். இது எப்போ கும்பகோணம் போனாலும் இது ஒன்று. பட்டீஸ்வரம் போகிற வழியில் கதிராமங்கலம் துர்க்கையை பார்த்துட்டு போகிறது, இதெல்லாம் எல்லாரும் போகக்கூடியது. இந்த கோவிலுக்கு மட்டும்தான் போகணுன்னு ஒன்றும் இல்லை. நீங்கள் மற்ற கோவில்களுக்கும் செல்லலாம். ஆனால் முக்கியமாக சூரியநாயனார் கோவிலும் திருநள்ளாறும் சென்று விட்டு வர வேண்டும் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நாளைய தினம் இதே நிகழ்ச்சியிலே கன்னி ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கவிருக்கிறோம்.